வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வீக் வினோத் பெங்களூர் போறான். அதனால வினோத் வந்து இஸ் நாட் தேர் திஸ் வீக்கெண்ட். நான் வெல் இன் அட்வான்ஸ் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ மார்க்கெட்டை பற்றி ரொம்ப இருக்காது. முன்னோட திங் நான் உங்களுக்கு கிளியராக இன்னைக்கு லெக்சர் கொடுக்கறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து டே டு டே லிவிங் நீங்கள் பண்ண முடியாது. மாத கடைசியில் ஃபிக்ஸட் இன்கம் வராது. மாதம் எனக்கு 50,000 ரூபா ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்னா வாரன் பஃபெட்டால் கூட பண்ண முடியாது. என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, நான் சொல்கிறது உண்டு. ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க முடியாது. ட்ரேடிங் பண்ணுறவங்க சூதாடுறாங்க. வீட்டில் பொழுது போல் அவங்கள்ட்ட காசு இருக்குது, அதை போட்டு சூதாடுறாங்க. யூ கேன் நாட் மேக் மணி பை ட்ரேடிங். ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்க முடியாது. தெர் இஸ் அ ரிலேஷன்ஷிப். ஒரு புரோக்கர் இருக்கான், நீங்கள் இருக்கீங்க. ஒரு வின் லூஸ் ரிலேஷன்ஷிப் தான். தட் இஸ், நீங்கள் ஜெயிச்சா புரோக்கர் ஜெயிக்க முடியாது, புரோக்கர் ஜெயிச்சா நீங்கள் ஜெயிக்க முடியாது. ட்ரேடிங்கில் 100% புரோக்கர் தான் ஜெயிப்போம். செபியே வார்னிங் போடுறான், 100 பேரில் 99 பேர் லூஸ் பண்ணுறீங்கன்னு. நிதின் காமத் ஆஃப் ஜீரோடாவே சொல்கிறான், மோர் தென் 90% ஆஃப் பீப்புள் ஹூ ட்ரேட் லூஸ் தேர் மணி. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யாராவது சொல்கிறாங்கன்னு ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணால் காசு போயிடும். அடுத்தது, எஃப்என்டோ பக்கம் போகாதீங்க. உங்களுக்காக நானே பண்ணுறது இல்லை, ஏன்னா நான் பண்ணிவிட்டு உங்களை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. நானே எஃப்என்டோ பண்ணுறது கிடையாது. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். நிறைய கதைங்க கேட்குறோம். நிறைய கதை கேட்டிருக்கேன்னா லாசஸ் வில் பி மேக்னிஃபைடு. உங்களால் மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுனே தெரியாது. இட்ஸ் இம்பாசிபிள். இன்னைக்கு காலத்தால் இஸ்ரேல் வந்து பாலஸ்டைனில் நியூக்ளியர் பாம்பு போட்டால் மார்க்கெட் வேறு மாதிரி இருக்கும். போடுவானா போட மாட்டானான்னு யாராலையும் சொல்ல முடியாது. யூஎஸ் வந்து ஈரானை பாம்பு பண்ணுவானா அப்படின்னு தெரியாது. நீங்கள் வெறும் ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா ஸ்டாக் பாதி விலை விழும், நீங்கள் திரும்பி வாங்கிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் லிவரேஜ் பண்ணி வாங்கினீங்கன்னா எல்லாமே போயிடும். கரெக்ட். அடுத்தது, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா பர்சனல் லோனில் 14% கம்மியாக எவனும் லோன் தர மாட்டான். 14% நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டோ எந்த மார்க்கெட்லேயும் உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வராது. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வெளிநாட்டில் கடன் வாங்கி கூட இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கடன்னா நீங்கள் நிச்சயமாக கட்டி ஆகணும். மாதம் மாதம் வட்டியும் முதலும் கட்ட வேண்டியது. ரிட்டர்னுங்கிறது அன்சர்டன். எஸ். இயர்விங் ஃபிஷர்னு ஒரு எக்கனாமிஸ்ட் சொன்னான், வேல்யூ ஆஃப் ஐ அசட் கேன் ட்ராப் அண்ட் கோ டு ஜீரோ. வேல்யூ ஆஃப் யுவர் டெட் கேன் நாட் கோ டு ஜீரோ. நெவர். அனில் அம்பானி பொண்டியானா இப்போ வந்து பர்சனல் கேரண்டியை இன்வோக் பண்ணக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்கிறான். 1,00,000 கோடி அவனோட டெட்டு. அவன் பர்சனல் கேரண்டி கொடுத்தது 1384 கோடி ரூபா தான். அவன் அண்ணன் பணம் கட்டி தான் அவனை ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றினான். இதுக்கு நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா, திருபாய் அம்பானி பையன் போண்டி ஆக முடியும், விட்டல் மல்லையா பையன் போண்டி ஆக முடியும்னா நீங்களும் நானும் 100% போண்டி ஆகணும். தயவு செஞ்சு இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. ஸ்டெடியாக ஆடினா தான் முடியும். 2 ஸ்கூல் ஆஃப் பேட்டிங் உண்டு நான் சொல்லுவேன். ஒன் இஸ் த கவாஸ்கர் ஸ்கூல் ஆஃப் பேட்டிங், இன்னொன்று நீங்கள் T20 ஸ்கூல் ஆஃப் பேட்டிங். பார்க்கறதுக்கும் கைத்தட்டத்துக்கும் T20 ஸ்கூல் சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில் போகணுன்னா கவாஸ்கர் ஸ்கூல் ஆஃப் பேட்டிங் மட்டும்தான் தேரும். அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் இப்போ முக்கால்வாசி பேர் கவாஸ்கர் ஸ்கூல் ஆஃப் பேட்டிங்கை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கவாஸ்கர் ஸ்கூல் ஆஃப் பேட்டிங் தான் உங்களை வாழ்க்கையில் காப்பாற்றும். டிஃபன் காஃபிலேயே இருங்க. யாரோ என்ன கேட்டாங்க லஞ்சுக்கு வந்துருச்சானா லஞ்சுக்கு வரல. எது எப்போ கவுருன்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்டெடியாக இருங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் என்ன கேட்கறது ஃபயர் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட், ரிட்டையர் ஏர்லி அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன், ரிட்டையர்மெண்ட் இஸ் த லாஸ்ட் டே இன் யுவர் பிளானட். அது வரைக்கும் யூ கேனாட் ரிட்டையர். இந்த ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் கான்செப்ட். ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி செக்யூராக இருக்கலாம், பட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டு நான் அதனால் இனிமேல் சம்பாதிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதே ஒரு பெரிய காஸ் ஆஃப் யுவர் ஹெல்த் ஆன்சைட்டி ஆகிடும். ஸோ அதனால் ஒன்ஸ் யூ பிகம் ஃபினான்ஷியலி செக்யூர், உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யலாமே தவிர உங்கள் வேலையில் கிடைக்கிற காம்பன்சேஷனோட உங்களுக்கு லெஸர் காம்பன்சேஷன் கிடைக்கும். பட் இஃப் யூ ஸ்டாப் பீயிங் மென்டலி ஆக்டிவ், தட் இஸ் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஃபர்ஸ்ட் உண்மை. ரெண்டாவது, இந்த ஃபயருங்கிறது ஒரு மித். இது வந்து நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காதுங்கிறத ஒரு ஆர்டிக்கல் வந்து இருந்தது. அதுக்கு முன்னாடியே நான் ஃபயரை பற்றி பேசினதே கிடையாது. ஏன் நடக்காதுங்கிறது தான் இந்த வீடியோ நான் பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஓப்பனிங் கமெண்ட்ஸ். என்னோட ஓப்பனிங் கமெண்ட்ஸ். ஃபயரில் என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து நான் திருப்பி வெயிட் லாஸ், இந்த பாடி பில்டிங் கதையே சொல்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நிறைய பேர் பார்ப்பீங்க, எப்படி இருந்தாங்க 6 மாதம் முன்னாடி இப்போ எப்படி ஆகிட்டது, அப்படியே பல்க் அப் ஆகிட்டது.
அப்புறம் முதுவாக 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கதை முதுவாக வரும். அவர் உடம்பு சரியானமா சாகும் போது அவர் நிறைய ஸ்டெராய்டு சாப்பிட்டாரு, ஆனபாலிக் இதெல்லாம் பண்ணிட்டாரு, மருந்துலாம் போட்டாரு உடம்புல, அதனால தான் உடம்பு அப்படி வளர்த்தாரு, அதனால இறந்து போயிட்டாரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து. இதே மாரி தான் இட்ஸ் ட்ரூ. யாரெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே பணம் பயங்கரமாக சம்பாதிச்சிட்டோம், சீக்கிரமாக பண்ணிட்டோம், 40 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிட்டோம், எங்கள் அப்பா ஒன்றுமே எனக்கு வைக்கல, நான் 20 வயசில் ஒரு கூலிக்காரனாக இருந்தேன், 45 வயசில் நான் இப்போ ஒரு ஃபெராரி ஓட்டின்னு இருக்கேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அந்த கதை உண்மையான கதையாக இருக்க முடியாது. ஒரு வெல்த்னா வளர்றதுக்கு டைம் ஆகும், அந்த டைம் பொறுமையாக இருக்கணும். அதனால தான் வாரன் பஃபெட்டும் சார்லி மங்கனும் இதெல்லாம் இது மாதிரிலாம் கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வாரன் பஃபெட்டும் சார்லி மங்கனும் இந்த வயசுலேயே ரிட்டையர் ஆகல. எதுக்கு ரிட்டையர் ஆகணும்? உங்களுக்கு ரிட்டையர் ஆகணும்னு தோணுதுன்னா நீங்கள் பண்ண வேலை உங்களுக்கு பிடிக்கல, அதான் உண்மை. வாழ்க்கையிலன்னு ஒன்று இருந்து வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் காலையில் எழுந்து ஒன்று செய்யணும். அந்த ஒரு வேலை, அந்த வேலை செய்யாமல் இருந்தோம்னா வாழ்க்கையில் மீனிங்கே இல்லாமல் இருக்கும். ஸோ ரிட்டையர்மெண்ட்னு யோசிக்காதீங்க. ஃப்ரீடம் வேணும்னு சொல்லுங்க, அது நான் ஒத்துக்கிறேன். எல்லாருக்கும் ஃப்ரீடம் வேணும். பணம் இருந்தால் ஃப்ரீடம் வரும். என்ன சொல்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்து இஃப் யூ வாண்ட் டு ரிட்டையர் அட் 31st, தட் இஸ் உனக்கு பணமே வேணாம், 40 வயசுல ரிட்டையர் ஆகணும்னா 2 இருந்திருக்கணும். எய்தர் யூ ஆர் ஒர்க்கிங் இன் கல்ஃப் அட் அ வெரி ஹை பொசிஷன், கல்ஃப், ஆஃப்ரிக்கா, வேர் தெர் இஸ் நோ இன்கம் டேக்ஸ், அங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அண்ட் இஃப் யூ ஹவ் சேவ்ட் மணி அண்ட் இன்வெஸ்டட் வைஸ்லி, யூ கேன் ரிட்டையர் ஏர்லி. இல்லாட்டா நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகி உங்கள் கம்பெனியை வெறும் ஸ்டார்ட் அப் மாதிரி ஒருத்தர் கை மாற்றி விற்றா போகாது. இப்போ மிதுன்கிறவர் வந்து கேரட் லைனை டாட்டாட்ட விற்று காசாக வாங்கிட்டார். எய்தர் யூ ஷுட் ஹேவ் பப்ளிக்லி லிஸ்டட் ஸ்டாக் ஆர் யூ ஷுட் ஹேவ் கேஷ் இன் ஹேண்ட். இப்போ ஸ்விக்கி வந்து கோஃபவுண்டர்கிட்டலாம் காசு இருக்காது, ஓயோ கோஃபவுண்டர்கிட்ட காசு இருக்காது, பைஜூஸ்கிட்ட டெஃபினட்டாக காசு இருக்காது, மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ்கிட்ட காசு இருக்குது, ஃபேஸ்புக்கிட்ட காசு இருக்கும், அமேசான் ஆல்கிட்ட காசு இருக்கும். தட் மீன்ஸ் தே ஹவ் லிஸ்டட் தி கம்பெனி பப்ளிக்லி. ஆர் யூ ஹவ் சோல்ட் யுவர் கம்பெனி டு கூகுள் அண்ட் கலெக்டட் கேஷ் ஆர் கூகுள் ஸ்டாக். உங்கள்கிட்ட பணம் இருக்கும். அவங்க இந்த டாப்பிக்கை பற்றியே பேச வேண்டாம். பட் நார்மலாக இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்க 35-40 வயசுலலாம் ரிட்டையர் ஆகிறது இம்பாசிபிள். ஏன் இம்பாசிபிள் சொல்கிறேன்? அட் 35 யூ கேனாட் ப்ரிடிக்ட் வாட் யூ வில் டூ இன் லைஃப். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம், டிசைட் டு ஹேவ் அ சைல்டு. இல்லை, இப்போ ஆவரேஜ் லாஞ்சிவிட்டி 90 வரைக்கும் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா those who are mid-30s can expect to live to 90. That's another 60 years. Unless drinking, smoking and over drug abuse, or they don't do anything like this and lead a normal lifestyle, medical will take care till 90. There are exceptions to the rule. Average is 85 to 90 போயிடும். இப்போ ஆவரேஜ் 75. 75 நீங்கள் 40 வயசு ரிட்டையர் ஆனால் இன்னொரு 35 இயர்ஸ் இருக்கணும். ஆல்மோஸ்ட் half your life இருக்கணும். ஸோ அதை நீங்கள் என்ன ஈவெண்ட்ஸ் வரும்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்பென்ஸை நீங்கள் அடுத்த 45 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரபலேட்டே பண்ண முடியாது. அப்படியே எக்ஸ்ட்ரபலேட் பண்ணாலும் 3-4 கேல்குலேஷனில் 3 வேரியபிள் டெஃபினட்டாக தப்பு. வாட் இஸ் யுவர் கரண்ட் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெண்டிச்சர், அதையே நீங்கள் எப்போதும் இருப்பீங்கன்னு நம்பவே முடியாது. நான் என் கேஸே சொல்கிறேன். டில் அபவுட் 1998 மெட்ராஸில் டெஸ்ட் மேட்ச் நடந்தால் நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. இப்போ நான் டெஸ்ட் மேட்சே பார்க்கறது இல்லை. தட்ஸ் அ பிஹேவியர் பேட்டர்ன் சேஞ்ச். ஐபிஎல் போகிறது கிடையாது. ஸோ என்னோட பிஹேவியர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. டில் ஐ வாஸ் 27 or 28 or 30. விம்பிள்டன்னா அந்த 2 வாரம் கம்ப்ளீட் விம்பிள்டன் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஐ வில் பி ஒன்லி டாக்கிங் அபவுட் விம்பிள்டன். இப்போ நான் விம்பிள்டன் பார்க்கறது இல்லை. இட்ஸ் அகெயின் அ பிஹேவியரல் ஷிஃப்ட். ஸோ இது மாதிரி உங்கள் பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி மாறும் அப்படிங்கிறத யாராலையும் சொல்லவே முடியாது. பிஹேவியர் பேட்டர்ன் மாறினா உங்களோட எக்ஸ்பென்ஸ் பேட்டர்ன் மாறிடும். இன்றைக்கி நான் உட்லண்ட்ஸில் ஸ்டே பண்ணின்னு இருக்கிறவன் நாளைக்கு நான் தாஜில் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னா வெக்கேஷனில் வந்து உட்லண்ட்ஸுக்கும் தாஜுக்கும் இருக்கிறது டபுள் ட்ரிபிள் காஸ்ட் ஆகிடும். ரெகுலராக ட்ரெயினில் போயின்னு இருக்கிறவன் இனிமேல் நான் ட்ரெயினில் போக மாட்டேன், நான் ஃப்ளைட்டில் தான் போவேன்னு சொன்னேன்னா டெஃபினட்டாக காஸ்ட் ஆஃப் ட்ராவலில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஆர் ஈஸியர் டு கெட் தென் ஃப்ளைட் டிக்கெட்ஸ். நான் பெங்களூர் டு மெட்ராஸ் வந்தேன். ஜெய்ப்பூரில் ஒரு வேலை செய்கிற ஒரு தமிழ் பையன் மெட்ராஸுக்கு வந்துட்டு இருந்தான். இஸ் அ ப்ரொபேஷன் ஆஃபீஸர். அவன் என்ன சொன்னான், நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன் சார், ஜெய்ப்பூர்லேருந்து பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து மெட்ராஸ் வரேன், ஜெய்ப்பூர் டு மெட்ராஸ் டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. அந்த சம்பளத்தில் நான் இருந்திருந்தால் நான் ஃப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ லைஃப் ஸ்டைல் மாறும். இதை தவிர எவ்வளோ இன்ஃப்ளேஷனுங்கிறத நம்ம 6 to 8% ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறோம். அது 6 to 8% கிடையாது. தட் ஹேஸ் டு பி பிட்வீன் 10 to 12%. யூ கேனாட் கோ பை நம்பர்ஸ். தட் ஆர்பிஐ போடுற நம்பரை வச்சு நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாது. ஆக்சுவலாக உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ ஏறுதுங்கிறது நம்மளுக்கு மெயினாக வேணுங்கிறது மெடிக்கல், எஜுகேஷன், இது 2 தான் மெயின். இஃப் யூ ஹேவ் கிட்ஸ், மெடிக்கல் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டவே இட் இஸ் மோர் தென் 15% நான் சொல்லுவேன். என் அங்கிள் தான் என் டாக்டர்.
அவர் மந்த்லி சொல்கிற ஃபீஸ் தான் நாங்கள் கட்டுவோம் ஆஸ் அ ஃபேமிலி. அது இப்படி இருந்தது. அவர் வந்து 2001 இறந்தார். 2001 அப்புறம் வி பிக்ட் அப் அனதர் டாக்டர். அவரும் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார். 20 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கடைசியில் வென் ஹி குவிட் ஐ வாஸ் பேயிங் ஹிம் 150 rupees. நவ் ஐ எம் டோல்டு 150 ரூபாய்க்குலாம் டாக்டரே பார்க்க முடியாது. ஒரு நல்ல எம்டி பார்க்கணுன்னா 500 ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் பார்க்க முடியாது. 2002 நான் வந்து 20 ரூபா கட்டின்னு இருந்தேன். இன்றைக்கி 500 ரூபா கட்டுறேன்னா 2007 வரைக்கும் நான் 20 rupees 30 rupees கட்டின்னு இருந்தேன். 2007 30 கட்டினாங்க. இன்றைக்கி நான் 500 கட்டணும்னா இட் இஸ் 7 times. 6 to 8% கிடையாது. ஹீ இஸ் நாட் அ ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெல்லாம் வேறு ரேட்டு. ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கணுன்னா வேறு ரேட்டு. எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவான்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க இன்ஃப்ளேஷனை வச்சு அவன் ப்ரீமியமையும் ஏற்றிடுவான். ஸோ இன்ஃப்ளேஷன் இன் ஹாஸ்பிட்டல் வில் கோ டு இன்ஃப்ளேஷன் இன் யுவர் இன்சூரன்ஸ் பில். அண்ட் நம்மளோட அவுட் பேஷண்ட் விசிட் எல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வில் நாட் கவர். மருந்தோட காஸ்ட் ஏறுறது வில் நாட் பி கவர்ட் பை மெடிக்கல் இன்சூரன்ஸ். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்கிறேன். நான் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் படித்தேன். நான் கட்டின ஃபீஸ் வந்து 3000 ரூபா 4000 ரூபா வருஷத்துக்கு. தென் இப்போ ஞாபகம் இருக்கும்போது எல்லோரும் 32,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு, 64,000 ரூபா ஒரு இயருக்கு கட்டின்னு இருந்தாங்க. இன்றைக்கி 2-3 lakhs இயர் இல்லாமல் ஒரு டீசென்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க முடியாது. நான் சாஸ்வத்தோட ஃபீஸ் சொன்னால் நீங்கள் ஸ்டன் ஆகிடுவீங்க. தட்ஸ் அ குவாலிட்டி யூனிவர்சிட்டி, வெரி எக்ஸ்பென்சிவ். அண்ட் திஸ் இஸ் டுடே. இன் எவ்ரி 5 years யூ கேன் டபுள் இட். அண்ட் சாஸ்வத் வந்து BA எக்கனாமிக்ஸ் தான் படிக்கிறான். திலீப் என் ஃப்ரெண்டு இருக்கான், நேஹான் நீஸ் இருக்கா. She also studies in the same college. Between them there is 2 years gap. 10% ஏற்றிட்டான் ஃபீஸு. ஸோ 6லேருந்து 8ங்கிற இன்ஃப்ளேஷன் has to be between 10 and 12. But no planner worth his salt has told me they will take inflation calculation at 10 to 12. ஃபஸ்ட்டு. அடுத்தது, earlier you retire the smaller the corpus you needன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும்னு ஒரு கேல்குலேஷன் பார்த்துருக்கேன். 8 to 12% மியூச்சுவல் ஃபண்ட் சைஹி 10 to 12%மா. நிச்சயமாக நான் சொல்கிறேன், 3 வருஷத்தில் எந்த பெரிய மியூச்சுவல் ஃபண்டும் 10லேருந்து 12% கொடுக்கல. 3லேருந்து 5% தான் கொடுத்துருக்கு நெகட்டிவ் ரிட்டர்னு when you consider inflation. நான் வந்து இந்த சார்ட்டை எடுத்து இங்கே போட சொல்கிறேன். அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும் எடுத்துப்போம். நம்ம கோல்டு 5 yearsல எவ்வளோ கொடுத்துருக்கு, ஸ்டாக்ஸ் ஈக்விட்டி 5 வருஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும். கோல்டு பெரிய ரிட்டர்ன்லாம் கொடுக்கல, 5லேருந்து 6% தான் per year. But equity has not beaten gold. Gold is a perfect indicator of inflation. That means equity investments have not beaten gold. 3-year return, 2-year return நாங்கள் calculate பண்ணுறச்ச சென்செக்ஸ் 6%, நிஃப்டி 6% கொடுத்துருந்தது. 6% ரிட்டர்னு 2 வருஷத்துலனா 3% in a year. அதை வச்சு நீங்கள் ரிட்டையர் ஆனீங்கன்னா இன்ஃப்ளேஷன் 10%, உங்கள் ரிட்டர்ன் 3%, வேல்யூ ஆஃப் யுவர் கார்பஸ் ஹஸ் டிக்ளைன் கம்ப்ளீட்லி. இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆனீங்கன்னா ஓவேரியன் லாட்ரியில் அவங்க அப்பாவே உங்களுக்கு வீடு வாங்கி வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் EMI கட்டியிருந்தா ஃபயர்லாம் நினச்சே பார்க்க முடியாது. ஸோ உங்கள் அப்பா தாத்தா எவனா ஒருத்தன் வீடு கட்டி வச்சுருக்கணும். அண்டு எக்ஸ்பேண்டிங் வேஸ்ட் லைன் மாதிரி எக்ஸ்பேண்டிங் இன்கமுக்கு உங்கள்கிட்ட பணம் நிறைய இருந்திருக்கணும். அதுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கணும். தட் வில் த்ரோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ விச் கேன் ஃபண்ட் இட். இல்லாட்டா நார்மலாக நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா 60ல் ரிட்டையர் ஆகிறதே கஷ்டம். ஏன்னா 60 to 90 you live for 30 years. And if you are 60 today and you are spending 1.25 lakhs, by 90 you will be spending 5 lakhs a year only to maintain the same lifestyle. And we would have urbanized even more. Corporate hospitals would have become even more difficult to manage and it will be extremely tough. அதனால் அன்லஸ் லாட்ரி சீட்டு ஓவேரியன் இல்லாட்டா நீங்கள் ஒரு கம்பெனியை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை விற்று காசாக மாற்றிட்டீங்க, இல்லாட்டா கல்ஃபில், அதுவும் துபாயில் இருந்தால் சேர்க்க மாட்டோம். ஏன்னா நிறைய காசில் மற்ற டெம்டேஷன்லாம் இருக்கும். இப்போ சவுதியில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அவன் வந்து விசா ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு போட்டு சேர்க்கறது விட மாட்டேங்கிறான். ஸோ அன்லஸ் யூ ஆர் இன் கல்ஃப் and you have managed to save a lot of money, it's very difficult to retire very early only because your return calculation and inflation calculation are fanciful. Yes, then I will talk. பிகஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, அதெல்லாம் நீங்கள் பண்ணாலும் வேறு மாரி நீங்கள் இருக்கணும். அதான் பிரச்சனை. எங்கள் அப்பா எப்படி சேர்த்தாருன்னா, எங்கள் அப்பா வந்து டுடேஸ் டேர்ம்ஸில் வந்து சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா மேபி அரௌண்ட் 15 lakhs a month. He could afford Rolex watch. He could afford to fly family first class. We could have gone on European holidays. We never went on European holidays. The first car he bought in India after he came back from Gulf, when he could afford to buy a BMW, import the car, import a Rolls Royce, he bought a Fiat. அவ்வளோ ஃப்ரூகலாக இருந்தார் அவர். ஏன்னா அவரோட மைண்ட் செட்டே வேறு.
அப்படி மைண்ட் செட் இருந்தா என்ன ப்ராப்ளம் ஆயிடும்னா, இப்போ ஆனந்திற்கு மைண்ட் செட், ஆனந்த் என்ன ஃபோர்ட் தேவையில்லை, ஆசையே போயிடுது. அப்போ ரிட்டையர்மெண்ட் ஏர்லி வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மாரி மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, உங்ககிட்ட 6 கோடி இருந்தாலும் ஒண்ணு, 200 கோடி இருந்தாலும் ஒண்ணு, ஏன்னா உங்களுக்கு பணம் தேவையில்லை. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் திங் அது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த ரிட்டையர்மெண்ட் இப்படி நீங்க ஆசைப்படுறீங்க? அந்த பணத்துக்காக ஆசைப்படுறீங்க. ஏன் அந்த பணம் தேவைப்படுது? இதெல்லாம் வாங்கணும், அந்த பொருள்லாம் வாங்கணும்னு. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே போகணும்னா, உங்களுக்கு அந்த டிசைர் ப்ராப்ளம் நீங்க டீல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட இந்த ரிட்டையர்மெண்ட் ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும். மெயின் ரீசன் எதுக்கு நீங்க போய் ஜிம்மு போய் சேரீங்க, வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 99% ஆஃப் யூ உங்க ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் ஹெல்த்துக்காக இல்லை. நான் இவனை மாரி இருக்கணும், அவனை மாரி இருக்கணும், நம்ம சூர்யா 6 பேக், அஜித் 6 பேக், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த 6 பேக்கும் உங்களுக்கு அந்த கதையே தெரியாது. அது தெரிஞ்சுதான் நீங்களே வேண்டான்னு விட்டுடுவீங்க. ஸோ கீப் இன் மைண்ட், நீங்க ஏன் மோட்டிவேஷன் பண்றீங்கன்னு அந்த ஃப்ரூகாலிட்டி இருக்கணும். அந்த ஃப்ரூகாலிட்டியை ஹேபிட் ஆயிடுச்சுன்னா உங்களோட பண ரெக்குவயர்மெண்ட்டே ரொம்ப கம்மியாயிடும். தென் நீங்க இப்போ ரிட்டையர் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் த ப்ராப்ளம். த ப்ராப்ளம் வந்து உங்க மைண்ட் செட். அது நீங்க ஃபர்ஸ்ட் டீல் பண்ணாதான் நீங்க இதெல்லாம் செய்ய முடியும். என்ன? எஸ், பட் கால்குலேஷன் எங்கே தப்பாகும்னா, எல்லாருக்கும் இன்க்ளூடிங் மீ எங்கே தப்பாகும்னா, இன்ஃப்ளேஷன் அண்ட் ரிட்டர்ன். ஐ எம் ஏபிள் டு சே திஸ் கான்ஃபிடென்ட்லி பிகாஸ் I don't check my return because my needs are very simple. Correct. Very limited. இப்போ போட மாட்டேங்கிறாங்க என் டீம். இல்லாட்டா 21, 21C, 19M, 1J இதெல்லாம் ஏறி 1J. நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எல்லாரும் வந்து என்ன கேட்குறாங்க இன்ஸ்டாகிராம்லையும் இதுலையும், ஆனந்த் சார் வந்து வெளியூருக்கு தான் போறாரு, ஹை நெட்வொர்க் தான் மீட் பண்றாரு, ஏன் தமிழ்நாடுல வந்து ஈவெண்ட் செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன் ஊர் நீ சொல்லு, ஏன் என்ன கஷ்டம்னு. ஏன்னா நீ ஒரு ஊர்ல போய் இறங்கினா என்ன ஆகுதுன்னு எல்லாருக்கிட்டும் சொல்லு. ஒரு ஹால் வந்து நம்ம தேட பார்த்தோம்னா, ஆமா எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஹால் பார்த்தோன்னா கெப்பாசிட்டியே பத்த மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் 3 ஊர்ல பண்ணா என் டீமு. திருச்சியில பண்ணோம், கோயம்புத்தூர்ல பண்ணோம், தஞ்சாவூர்ல பண்ணோம், மதுரையில பண்ணோம். திருச்சியில ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் கார்மெண்ட்டோட பில்டிங்கை புக் பண்ணியிருந்தோம் 3 மாசத்துக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்து. தட் இஸ் டிக்கெட் விற்கிறதுக்கு முன்னாடியே பணத்தை கட்டி புக் பண்ணிட்டோம். அந்த சமயத்தில் ஒரு லோக்கல் எம்எல்ஏ ஒருத்தர் அவர் பொண்ணு கல்யாணத்துக்காக எங்களுக்கே தெரியாம என் பில்டிங் புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு அவர் புக்கிங்கை போட்டுக்கிட்டார். அது பெரிய தாராய் கலெக்டர் வரைக்கும் போய் கலெக்டர் வந்து கட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் லெவலில் பேசி போலீஸ் எல்லாம் உள்ளே வந்து அந்த ஈவெண்ட் நடந்தது. கல்யாண மண்டபம் நாங்கள் எடுக்கிறது இல்லை, ஏன்னா இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். 1000 பேரை உட்காத்தக்கூடிய ஒரே ஹால் அதுதான். அங்கே மதுரையிலையும் வி டுக் அ ஹால், வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்த ஒரு ஹால், 1000 பேர் வந்தாங்க. கோயம்புத்தூரில் வி குட்ன்ட் ஃபைண்ட் அ ஹால். கடைசியில் ஜிடி நாயுடு சாரோட ஃபேமிலி தான் ஹால் கொடுத்தாங்க. 800 பேருக்கு மேலே எங்களால் உட்காத்த முடியல. ஆமாம். ஸோ இன் எனி பிளேஸ் இன் தமிழ்நாடு எங்களால் 1000 பேருக்கு மேலே உட்காத்த முடியல. அண்ட் 1000 பேருங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடுறீங்க. டிக்கெட் விலை ஏற்றினாலும் டிக்கெட் விலை ஏற்றுறதுக்கும் காரணம் அதுதான். கரெக்ட். வராமல் இருக்கிறதுக்கு சம்ஹவ் ஃபில்டர் பண்ணணும். ஆமாம். அண்டு வந்து ஹாலோட எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் டிஃபன் காஃபியோட எக்ஸ்பென்ஸ் டிவைடட் தான் எங்கள் எக்ஸ்பென்ஸ். என்னோட ஏர் டிக்கெட் கூட நான் அதில் லோட் பண்ணுறது கிடையாது. அல்லாட்டா நீங்கள் அதை பண்ணவே முடியாது அந்த காஸ்ட்டில். ஸோ பெங்களூரில் அதனால ஒயிட்ஃபீல்டில் போட்டோம். வி ஹேட் டு ரிட்டர்ன் பீப்புள்ஸ் மணி பேக், ஏன்னா வி குட் நாட் ஃபில் இட். தட்ஸ் வை வி வென்ட் டு ஹைதராபாத் ஸோ தட் வி மூவ் அவே அண்ட் வி ஹேவ் லெஸர் நம்பர் ஆஃப் பீப்புள். அண்ட் இன்னொன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அண்ட் ஐ டூ ஃப்ரீ ஈவெண்ட்ஸ். அங்கங்கே நான் உங்களுக்கு வெளில நோட்டீஸ் கொடுத்துட்டு பெஸ்ட் நகர் பீச்சில் வந்து உட்காந்துருக்கேன், மெரினா பீச்சில் உட்காந்துட்டு இருந்திருக்கேன், டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கேன், எல்லா இடத்துலையும் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஆவடியில் ஒரு பப்ளிக் பார்க்கில் பேசினோம். வி ஆர் நோ ஸ்கேர்ட். ஏன்னா இப்போ சடனாக வந்து நான் கீப் இட் அட் 300-400 rupees, விச் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கீப். 5000 பேர் வருவாங்கன்னு எனக்கு டீம் சொல்கிறாங்க. 5000 பேர் வந்தாங்கன்னா we don't have a place to accommodate 5,000 people. We don't want to hear Rahman. I won't be as popular as I am. I'm not saying popular. I don't want to disappoint people. Correct. அண்ட் என்கிட்ட டீமில் இருக்கிறதுல 1000 பேரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என் டீம் மொழி பிதுங்கிடும். என் டீமால் வந்து 1000 பேரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் யூ, அட் த சேம் டைம் கிரியேட் ட்ரபிள். அதனால தான் மெட்ராஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறேன். நீ மெயின் திங் நீ சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த இவெண்ட்லாம் நாங்கள் ஏதோ சீக்ரெட்டாக பேசுகிறோம், ஒன்றுமே இல்லை. இங்கே என்னெல்லாம் யூடியூப்பில் பேசுகிறோமோ அதே தான் நேராக பேசுகிறோம். நீங்கள் யூடியூப் ஃபாலோ பண்ணாங்களே, there's nothing more in the event வந்து other than physically getting to meet Anand if you're lucky. I tell you what I do different from what I do in YouTube. உங்க கேள்விக்கு பதில் சொல்றது தான் பிரைமரி மோட்டிவ். அதனால தான் இந்த சண்டே வீடியோ அமைச்சிருக்கோம். ஏன்னா உங்க கேள்விகள்லாம் நாங்கள் பதில் சொல்றதுக்கு வழி பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஆல். நிறைய கேள்வி கேட்குறீங்க,
நிறைய பேர்கிட்ட நான் நேரம் டிஎம் Hopefully. பண்ணவங்க கிட்டலாம் நேரம் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஆனந்த் ரிப்ளை பண்றாரு. பட் we trying to accommodate more questions. எஸ். அதோட முக்கியமா நன்றி வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல நாங்க குரூப்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணல, வாட்ஸ்அப் டெலிகிராம்ல நாங்களாம் குரூப்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணல. எங்க பேர் சொல்லி குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு ஆனந்த் சார் இது மாதிரி அட்வைஸ் கொடுத்தாரு, ஆனந்த் சார் அது மாதிரி அட்வைஸ் கொடுத்தாரு. நாங்க ஒரு அட்வைஸும் கொடுத்த யாருக்கும் நாங்க இந்த ஸ்டாக் வாங்கு அந்த ஸ்டாக் வாங்கு இது மாதிரி ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்க நாங்க ஒண்ணுமே சொன்னது கிடையாது, சொல்லவும் போறது கிடையாது. ஸோ யாராவது அப்படி சொல்றாங்கன்னா அவங்க 100% போய் சொல்றாங்க. எங்க கிட்ட இருக்கிறது வந்து இந்த வீடியோல இருக்க அடியில இருக்க நம்பர் தான் எங்களோட அஃபிஷியல் நம்பர், ஆனந்த் சாரோட டீமோட நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. இந்த நம்பர் கிட்டேருந்து இந்த இமெயில் ஐடி கிட்டேருந்து வந்ததுன்னா ஆனந்த் சார் தான் அனுப்பிச்சிருக்காரு. அதை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. ப்ளீஸ் 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 பி வெரி கேர்ஃபுல். அங்கே நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம் கிட்ட வந்து சொல்றீங்க இது மாதிரி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த பேரை பார்த்தாலே தெரியும் ஆனந்த் சார் பேர் தப்பா அடிச்சிருக்கோம், அவர் ஃபோட்டோ மாத்திரம் அப்படியே பார்க்கறது கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபால் ஃபார் ஆல் திஸ். அண்ட் ஐ வில் நாட் ஆஸ்க் யூ டு ட்ரேட். ஆமாம், நாங்கள் பணம் கேட்கவே மாட்டோம் உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் ஒரு 2 hours கொடு, அதை வில் டிபாசிட் பேக் 4 lakhs to you. அது மாரி கடையெல்லாம் எங்ககிட்ட அதுமாரி சக்தியும் கிடையாது, எங்ககிட்ட நாங்கள் கேட்கவும் மாட்டோம். பி ஒன்லி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் சொல்லுவோம். ஆமாம், ரொம்ப போர் அடிக்கும். ஆமாம், அதனால ஏமாறாதீங்க, ஸ்டெடியாக இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இதை பார்க்க சொல்லுங்க. பி சேஃப், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஃப்ரூகல். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் சொன்ன மாதிரி 24 நவம்பர் அன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு குவைத் வரேன். ஈவெண்ட் வந்து 3:30 மணிலேருந்து 6:30 மணி மட்டும் இருக்கும். யாக்கூத் பேங்க்வே ஹால், மில்லேனியம் ஹோட்டல் அண்ட் கன்வென்ஷன் சென்டர், ரிங் ரவுண்ட், அபுதார் அல் கஃபாரி ஸ்ட்ரீட், குவைத்தில் இருக்குது. அங்கே என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கில் மெசேஜ் அனுப்புங்க, இல்லாட்டா இமெயிலில் போடுங்க. எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.